பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது கேப்டன் மகன் தங்கப்பிள்ளை சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகி வரும் படைத்தலைவன் திரைப்படத்தோட இதுதான் பேச போகிறோம். படைத்தலைவன் திரைப்படம் நெக்ஸ்ட் மந்த்து திரைக்கு வர இருக்குது. கன்ஃபார்மாக 15ஆம் தேதிக்கு பிறகு கோட் திரைப்படம் வெளிவந்த பிறகு அதிலிருந்து ஒரு வாரம் கழித்து நமது படைத்தலைவன் திரைக்கு வர இருக்கிறது. நேற்றைய தினத்தில் கேப்டன் பிறந்தநாள் தினத்தில் படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வரும் என்று படக்குழுவினர் அறிவித்தனர். அன்பு இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் சண்முக பாண்டியன், கஸ்தூரி ராஜா மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே யானைகளை கொண்டு கதைகள் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். இந்த திரைப்படம் நம்ம எப்படா திரைக்கு வரும், இப்போ வரும் ட்ரெய்லர் வருது, டீசர் வருதுன்னு சொல்லி கேப்டன் பிறந்தநாள் தினம் இதோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கேப்டன் அந்த டீசர் வெளியிட்டு அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைந்து அதிலிருந்து ஒரு 2-3 மாதம் கழித்து படத்தை ஸ்டார்ட் பண்ணி படத்தை கொஞ்சம் வேகமாக முடிக்கணும்னு தான் பார்த்தாங்க. அந்த காலகட்டத்தில் இடையில கொஞ்சம் சில பிரச்சனைகள், கேப்டனுக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் படத்தை அப்படியே இருந்தாலும் படத்தோட கதைகள் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இதில் என்னென்னா இளையராஜா இசை தான். இளையராஜா இசை என்றாலே நல்லாயிருக்கும். அவர் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்புற அளவுக்கு பாட்டுலாம் வெளியே இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த படைத்தலைவனோட திரைப்படத்தோட பாடல்லாம் இப்போ 2-3 நாளில் வெளியிடுவாங்க. படைத்தலைவன் திரைப்படம் செப்டம்பர் மாதம் கட்டாயம் திரைக்கு வருகிறது. அதில் டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன திரைப்படம் திரைக்கு வருது, என்னென்ன வருதுன்னு தெரியல. அந்த டேட்டில் வரலாம். ஒருவேளை செப்டம்பர் 5ஆம் தேதி கூட படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கேப்டனோட ரசிகர்கள் படைத்தலைவனை கொண்டாடணும்னு நினச்சி ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறாங்க. நம்ம கேப்டனுக்கு எந்த ஒரு மவுசு இருந்ததோ அதே போல தான் படைத்தலைவன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல ஸ்டண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பாட்டு அது மாதிரி எல்லோரும் கற்பனையில் இருக்கும் குமிக்கி கதையா, இந்த படமா அந்த படமா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை கொடுத்துருக்கிறாரு அன்பு. இந்த திரைப்படங்கள் காடுகளை சார்ந்து எடுத்திருந்தாலும் இந்தோனேஷியா காடுகள், கேரளா காடுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமாக ஒவ்வொரு சீனும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. நேற்று கேப்டனோட பிறந்தநாள் தினத்திலிருந்து அந்த படக்குழுலாம் படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு செப்டம்பரில் கட்டாயம் நாங்கள் வெளியிடுறோம். ஏன்னா சில படங்கள் வரதுனால ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம். சில இது பண்ணனால மற்றபடி இல்லை. கேப்டன் பிறந்தநாள் தினத்திலிருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். கொஞ்சம் இதாகிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. மற்ற எடிட்டிங் ஒர்க்கு, ரெக்கார்டிங் எல்லாமே பண்ண வேண்டி இருந்தது. டஃபிங் வேலைலாம் இருந்தது. அதனால் செப்டம்பர் மாதம் கரெக்டாக 15-18க்கு பிறகு இல்லைன்னா 5ஆம் தேதி இந்த தேதிக்குள்ளே நாங்கள் கட்டாயம் வெளியிடுவோம். அதற்கு முன்னே ட்ரெய்லரும் வெளிவரும். படைத்தலைவனோட டீசர் ஒரு சீன் மாத்திரம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அந்த யானையை அப்படியே சுழட்டி இது பண்ணுற மாதிரி, ஒரு யானை காலுக்குள்ளே போய் ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த சீன்லாம் மரணமாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் லாகவரான்ஸ் ஒரு சீனில் சிறப்பு தோட்டத்தில் நடித்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த படத்தில் கொஞ்சம் நடிச்சிருக்காரு. இதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் வச்சு தொழில்நுட்ப முறையில் இந்த திரைப்படத்திலையும் கொஞ்சம் காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கேப்டன் இருந்தால் அந்த திரைப்படம் மரணமாக இருக்கும். மிகப்பெரிய பயங்கர ஒரு ஹிட்டாகவும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் மிக பிரமாதமாக 100 நாள் ஓடி வெள்ளி விழா காண வேண்டும் என்பதுதான் உங்களோட ஆசை. இப்போ வார திரைப்படங்கள் எதுவுமே வெள்ளி விழா காணாது. 10 நாள் 15 நாள் தான் திரையில் ஓடினா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிடிச்சிட்டு படத்தை தூக்கி ஓரம் வச்சுருவாங்க. ஆனால் நம்ம படைத்தலைவன் திரைப்படத்தை திரையரங்கில் நம் ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது. படைக்கு ஒரு தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு கள்ளழகர், இது போல பல இதுகள் வந்ததும் இந்த படைத்தலைவன் திரைப்படத்தோட பாட்டு வெளிவந்ததும் அது பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சு கொண்டு இருக்கும். ஏன்னா படைத்தலைவன் என்பது ஒரு படைக்கு தலைவன். அவர் மொத்த பாகனுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர். அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி வளர்த்துருக்கிறாரு. அது அந்த கதைக்கு ஏற்றாற்போட தான் படத்துக்கு இது பண்ணியிருக்கிறாரு. படைத்தலைவன் படத்தில் சண்முக பாண்டியன் பண்ணியிருக்க ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணியிருக்காரு. கேப்டன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாரோ அதே குணம், அதே பண்பாடு தான். அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கறது எல்லாருக்குமே அதே மாதிரி அந்த ஹெல்ப்பு பண்ணுற மைண்டிங் அப்படியே இருக்குது. தந்தைக்கு எவ்வளி உண்டோ அதுபோல தான் தன் பிள்ளையும் செய்யுங்கிறத மாதிரி தன்னோட படைத்தலைவன் படத்தில் நமது சண்முக பாண்டியன் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி ஒரு ஸ்டூல் போட்டு உட்காருது, அப்பா எவ்வளியில் இருப்பார். அதே மாதிரி தான் கேப்டனின் பேரை நல்ல அற்புதமாக காப்பாற்றி வரும் நமது படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்கள். படைத்தலைவன் திரைக்கு வர இருக்கிறது. ரசிகர்கள் மேலதாளத்துன்னு கட் அவுட்டு ஃபேனர்னு போட்டு வச்சு சும்மா பந்தாவாக அன்னைக்கு ஒரு கொளுத்துவாங்க. திரையரங்கை அதிர்க வைக்கும் அளவுக்கு படைத்தலைவன் திரைப்படம் வரும்போது ரசிகர்களும் அது மாதிரி ராகவராஜன் சொல்லியிருக்கிறது. அந்த படம் வெளிவரும் போது நானும் கொண்டாடுறதுக்கு மக்களாக நானும் வரேன்னு சொல்லி படைத்தலைவன் திரைப்படத்திற்கு ராகவராஜன் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. படைத்தலைவன் நீங்கள் எதிர்பார்க்க அளவோடு தாண்டி அதிகமாக இருக்கும். இப்போ திரைப்படங்களில் இது ஒரு பிரமாதமான திரைப்படமாக இருக்கும். இந்த திரைப்படம் யானையை வச்சு எடுத்த எல்லா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி எடுத்த திரைப்படம். இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து
ஜோடி மிக பிரமாதமாக ஒரு வெள்ளி விழா காணும் திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படமாகவும் செப்டம்பர் நம்ம எல்லாருமே திரையில் பார்க்கலாம். படைத்தலைவன் பறக்கும் அளவுக்கு ஒரு தலைவனாக படைத்தலைவன் திரைக்கு வர இருக்கிறது. செப்டம்பரில் நம்ம திரையில் எல்லாருமே கேப்டனோட ஆசீர்வாதத்துடன் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைய வேண்டும். இறைவனை பிரார்த்திப்போம். நமது கேப்டன் அருளால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும். படைத்தலைவன் பிரார்த்தனை பண்ணுவோம்.